இதோ வந்துட்டோம்ல கிச்சனுக்கு. எப்படி தான் நேற்று உங்கள் பிள்ளைக்கு வார்த்தை கொடுத்தீங்களா? இவ்வளோ வார்த்தை எல்லாத்தையும் கொண்டு போச்சு. என்னோட ஹஸ்பண்டை தான் சொல்லுறாங்க. எத்தனை வயசுல வந்திருக்கு? 10 வயசுல ஆச்சு. அப்போ ஆஃப் பண்ணுங்க. ஒரு 4 வயசுலேயே போதுமானது. மிளகாத்தூளும் போட்டிருக்கீங்களா? கொஞ்சம். சென்னையில் நல்லா மழைக்கு வீட்டில் வந்து கீரை செஞ்சுருக்காங்க. இது காலையில் செஞ்ச சப்பாத்தி உருளைக்கிழங்கு கறியும். மழைன்றதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை, அப்படியே வெளியில் வச்சுட்டாங்க. நேற்று கமெண்ட் செக்ஷன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, எப்போ தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த ஆன்சர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எதுவும் எடுக்க மாட்டேன், அதே சமயம் நான்வெஜ்ஜு கூட அதிகமாக எடுக்க மாட்டேன். சின்னதுலேருந்து அப்படி தான் நான். உருளைக்கிழங்கு கூட வறுத்தா ரேரு தான். நான் தக்காளி சாதம், இந்த ரசம், தயிர் இந்த மாதிரி தான். தக்காளி சாதம் கூட பார்த்திங்கன்னா பிசைஞ்சிட்டு அதில் இருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே பொறிக்க தனியாக வச்சிட்ருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கே சத்தம் போடுவாங்க, ஒழுங்காக காய்கறியை சாப்பிட சொல்லி. இப்போ வரைக்கும் அவர் சத்தம் போட்டுட்டு தான் இருக்கார். பட் நான் மைண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அது தப்பான பழக்கம். ஆனால் அது சின்னதுலேருந்து இருந்ததுனால என்னவோ தெரியல, வெஜிடபிள்ஸ் எதுவுமே நான் எடுக்க மாட்டேன். வெஜ் பிரிஞ்சாக இருந்தால் கூட அந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் தேடி பொறுக்கி வைப்பேன். இன்க்ளூடிங் சோம்பு வரைக்கும் நான் எடுத்து வைப்பேன். ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, எங்கள் மாமியார் எல்லாருமே சத்தம் போடுவாங்க, காய் கொஞ்சமாக சாப்பிடுமான்னுட்டு. கேரளாவில் இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டாங்க. அப்போ வர கன்சீவாக வர இருந்தானா ஒன்றும் சாப்பிட்லையா. எனக்கு ஹீமோகுளோபின் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எவ்ரி வீக் இன்ஜெக்ஷன் வேறு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி எடுத்தே எனக்கு வந்துட்டு 11 பாயிண்ட் தான் வந்துச்சு. அந்த மாதிரி தான் நான். ஸோ வீடியோக்கெல்லாம் போய் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா என்னோடய ஹோல் ஃபேமிலியும் வீடியோ பார்க்குது. ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னோடது ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ போய் சொன்னால் அது அசிங்கம் இல்லையா, அதனால் நான் போய் சொல்லலை வீடியோக்காக வேண்டிட்டு. நான் காயே எடுக்க மாட்டேன். அதே போல் சட்டியில் செஞ்சது பார்த்திங்கன்னா பரட்டி எடுத்து சாப்பிடுவேன். அடியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. நான்வெஜ் கூட பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் அந்த கிரேவி தான் எடுப்பேன், கறியே எடுக்க மாட்டேன். அதுக்கே ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, எல்லோரும் சாப்பிட்ணுண்டி, ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற அப்படி சொல்லுவாங்க. அண்ணா கூட சத்தம் போடுவாங்க, ஏதாவது சாப்பிட்றியா நீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுக்கு. நான் வந்துட்டு இந்த பானிபூரி கூட சாப்பிட மாட்டேன். வெஜ்ஜு சூப்பு, நான்வெஜ் சூப் அதுவும் சாப்பிட மாட்டேன். எண்ணெயில் உப்பு போட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிடுவேன். தயிர், ரசம், சாம்பார் கூட நான் வடிகட்டி தான் சாப்பிடுவேன். நான் அப்படி ஒரு கேரக்டர். வீட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு தான் ஸ்பெஷல். கீரை, கருணக்கிழங்கு, நேற்று வச்ச தக்காளி சட்னி, அப்பளம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். எப்படி இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் பார்த்துக்கோங்க, எங்கள் மாமியாருக்கு வந்து மட்டடி தனியாக இருக்குது, மோர் ஃப்ரிட்ஜில் இருக்குது, ஊறுகாய் 3 வெரைட்டி ஊறுகாய் இருக்குது, மூத்தாரும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி கருணக்கிழங்கு தான் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். மழைக்கு கீரை எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு இதுதான் வீட்டோட ஸ்பெஷல்.